ஹாய் ஹலோ சிஸ்டம் பிரஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி எல்லாருக்குமே. நான் அன்றைக்கி வித்ட்ரா பண்ணுறத காட்டலான்னு நினச்சேன். ஸோ அதுக்குள்ளே என்னோடய வீட்டுக்காரர் அவசரப்பட்டு வித்ட்ரா கொடுத்துட்டாங்க. அது அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன்ட்டு பண்ணியிருப்பாங்க போல். 6:30க்கெலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் 7 மணிக்கு பார்த்தா வித்ட்ரா பண்ணியிருந்துச்சு. ஸோ ஆனால் நான் எவ்வளோ பண்ணேன்றதை காட்டுறேன், என்னோட எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சே காட்டுறேன். என்னோட நான் டேயோட பார்த்ததோட சேர்த்து 16,000 இருந்துச்சு. 16,000த்தில் நான் பார்த்தீங்கன்னா பெண்டிங் பேலன்ஸ் வச்சுட்டு போன மாதத்துக்குரியது பார்த்தது ஃபுல்லாக. அதனால் 15,000 மட்டும் நான் வித்ட்ரா பண்ண சார் எங்கள் வீட்டுக்கார் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 மட்டும் பெண்டிங் வச்சுட்டு. ஸோ அடுத்த வட்ட கம்பல்சரி எப்படினாலும் நான் காட்டிடுறேன் ஏதாவது ஒன்று. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ வரும் அந்த 15 ரூபா கரெக்டாக 15,000 வித்ட்ரா கொடுத்துருக்கேன். அது என்ன பண்ணுறேன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த சைடில் டேஷ்போர்ட் ஆன் பண்ணி ஆடு வேலெட்டில் போனோம்னா வேலெட்டுன்னு இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் 15,000க்கு வித்ட்ரா பண்ணியிருக்கிறது. இன்றைக்கி டேட்டில் வித்ட்ரா பண்ணியிருக்கிறது தெரியும். அதாவது நம்ம ஆடு வேலெட்டுன்னு ஓப்பன் பண்ணாலேயும் நம்ம கொடுத்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்த பேங்க் டீட்டெயில் வரும். ஃபஸ்ட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு என்ட்ரு பண்ணுறோம், இன்றைக்கி எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் வரும். அது டீட்டெயில் பண்ணி முடித்தோடனேவும் அடுத்து இந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் நம்ம பேங்க் டீட்டெயில் கொடுத்துருவோம். கடைசியாக நம்ம என்ன பண்ணால் சப்மிட் கொடுக்குறப்ப ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதாவது நம்ம ஃபோன் நம்பர் எந்த ஃபோன் நம்பர் பேங்க்குக்கும் ஆதார் கார்டுக்கும் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோமோ அதுதான் மைவே3க்கும் கொடுத்துருப்போம். அந்த ஃபோன் நம்பரை டைப் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை ஃபில் பண்ணி அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே சப்மிட் ஆயிரும். சப்மிட் கொடுத்துட்டோம்னா சப்மிட் ஆயிரும். நம்மளுக்கு அமௌண்ட் எனக்கு மேபி செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமைக்குள்ளே ஏறிடும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. வந்தோடனே நான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு காட்டுறேன். அதையாவது தென் என்னால் அதை காட்ட முடியலை. நான் அவங்க அவசரப்பட்டு வித்ட்ரா பண்ணி அவங்க பழகிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு சேடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேடு தான். அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க மாட்டேன். அடுத்தடுத்து பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக என்கிட்ட ஒரு அக்கா இதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி எனக்கு கீழே போடுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வேறு யார் கீழேயோ போட்டிருந்துருக்காங்களாமா. அதனால் இல்லை நான் இப்போ எங்கள் வீட்டுக்கார் கீழே தான் நான் சொன்னேன். ஆனால் அக்கா போட்டிங்கன்னா ஒன்று உங்கள் வீட்டுக்கார் கீழே நான் தான் சொன்னேன் வீட்டுக்கார் கீழே போடுங்க, இல்லை நீங்கள் அவர் கீழே போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அண்ணாவுக்கு கம்பெனியில் யாரோ ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல். சரி அப்படின்ட்டு நம்மக்கிட்ட போடுவாங்கன்னு நினச்சி ஸோ அப்புறம் அந்த அண்ணா போட்டிருக்கப்போ அப்புறம் அந்த அண்ணா கீழே போகிறது தானே நியாயம். அதனால் அக்கா இல்லை நீங்கள் அண்ணா கீழே போட்டுக்கோங்க அப்படின்னேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்னக்கா நினைக்கிறதுக்கு இருக்குது, ஸோ யாராக இருந்தாலும் ப்ராஃபிட் வரத்தானே பார்ப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ கோச்சிக்காமல் எனக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் இந்த ஃபார்ம் மட்டும் ஓஎம் ஃபார்ம் மட்டும் எனக்கு ஃபில் பண்ணி கொடுங்க. எங்கள் வீட்டுக்கார் கீழே வீட்டுக்காரோட ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்தேன். ஏன்க்கா அவங்க ஃபில் பண்ணி கொடுத்தவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்கள்ல ஃபோன் கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க, இருந்தாலும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் அதனால் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன், கொடுங்கக்கா அப்படின்ட்டு அந்த அக்காவுக்கு ஓஎம் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்ட்டு ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஓஎம் ஐடி போட்டு கொடுத்துட்டு ஸோ அந்த அக்காவுக்கு மேக்ஸிமம் என்ன டீட்டெயில் வேணுமோ அதையும் சொல்லி கொடுத்துட்டேன். 360 கட்டி பின் வாங்குறாருந்தா அந்த அண்ணாவுக்கு தான்க்கா ஃபஸ்ட்டு வாங்கணும், வாங்கிக்கோங்க. அடுத்து சிஎம் வாங்கினாலும் அந்த அண்ணா தான் ஆகணும், ஏன்னா அந்த அண்ணாக்கில் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா. ப்ளஸ் எந்த டவுட்னாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் மனசில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு, நம்மளுக்கெல்லாம் போடுவாங்களே போடலையேன்ட்டு. இருந்தாலும் ஃபீல் பண்ணல. என்னன்னாலும் நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம மைவேத்தியில் இருக்கவங்க இல்லை யாராக இருந்தாலும் முன்னேறி வந்தால் ஓகே தான். சரி நான் அந்த கடையை சொல்லிட்டேன், நீங்கள் இல்லாட்டி இன்னொரு ஆள் யாராவது போடுவாங்கக்கா, நான் அதை பற்றி ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிங்க்கா அப்படின்னா நான் போட்டுக்கிறேன்க்கா அப்படின்னாங்க. சரி போடுங்கக்கா ஓஎம் போட்டு பாருங்கள், நல்லபடியாக போட்டு சிஎம் ஆகுங்கக்கா அப்படின்னா அண்ணாவாக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும், அண்ணாவுக்கு பெனிஃபிட் இருக்கும், உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டாங்க. கொஞ்சம் ஆனால் ஃபீலிங்ஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம் இனிமேல். ஸோ ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் மீ எனிதிங் ராங் மீன்ஸ். தேங்க்யூ.